வியூவர்ஸ், மிகப்பெரிய விலங்குகளையே பயமுறுத்தி ஓட விடுற 8 சின்ன உயிரினங்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சின்ன உயிரினங்கள் செய்யற வேலைகள் எல்லாம் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது எலிஃபென்ட் ஃபியர். காட்டுல வாழ்ற மிகப்பெரிய உயிரினம் யானைகள் தான். யானைகள் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடும். 7 டன் வரைக்கும் வெயிட் போடும். ஒரு பெரிய மரத்தையே அசால்ட்டா சாச்சிடும். போர்ல எதிரிகளுடைய ஆயுதங்களை பார்த்து பயப்படாத இந்த யானைகள் காட்டுல சின்ன தேனீகளை பார்த்து பயந்து ஓடும். இந்த வீடியோல கூட பாருங்க, இந்த யானை கூட்டத்துக்கிட்ட தேனீகள் வர மாதிரி சத்தத்தை பிளே பண்ணதுக்கே எல்லா யானைகளும் பயந்து ஓடிடுச்சு. தேனீக்களால யானையுடைய ஸ்ட்ராங்கான தோலை கடிக்க முடியாதுங்கிறதுனால தேனீக்கள் என்ன பண்ணும்னா யானையுடைய வாய், கண்ணு, காது, தும்பிக்கைக்குள்ள போய் வச்சிடும். முக்கியமா தேனீகள் கூட்டமா சேர்ந்து யானையுடைய கண்கள்ல இதோட கொடுக்க வச்சு கொட்டி யானைக்கு கண்ணு தெரியாம பண்ணிடும். இதனாலதான் யானைகள் தேனீகளை பார்த்தாலே பயந்து ஓடுது. 2019ல மொசம்பிக்ல வாழ்ற விவசாயிகளுடைய நிலங்களை யானைகள் வந்து அடிக்கடி சேதப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு அந்த ஊர் மக்கள் ஒன்னா சேர்ந்து நைட்ல பட்டாசு வெடிக்கிறது, சத்தத்தை எழுப்புறது, கரண்ட் வேலியை அமைக்கிறதுன்னு எவ்வளவோ முயற்சி பண்ணியும் யானைகள் வரதை தடுக்கவே முடியல. கடைசியில டாக்டர் லூசி கிங்குங்கிற இவங்க அங்க உள்ள விவசாய நிலங்களை சுத்தி தேன் கூடுகளை அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அந்த யானைகள் தேன் கூட்டை தாண்டி வரவே இல்லையாம். அந்த அளவுக்கு யானைகள் தேனீகளை பார்த்து பயப்படும். அடுத்தது ஷார்க் ஃபியர். கடல்ல வாழ்ற மீன்கள்லயே இந்த கிரேட் ஒயிட் ஷார்க் மீன்கள் தான் ரொம்பவும் ஆபத்தான மீன்கள். இதுங்க மனிதர்கள்ல இருந்து பாக்குற எல்லா உயிரினங்களையும் வேட்டையாடி சாப்பிடும். சில நேரங்கள்ல ஸ்ட்ராங்கான இரும்பு கம்பிகளை கூட இதுங்க கடிச்சு ஒடிச்சு மனிதர்களை தாக்க முயற்சி பண்ணிருக்கு. ஆனா இந்த ஆபத்தான ஷார்க் மீன்கள் கடல்ல டால்பின்கள் கூட்டத்தை பார்த்தாலே பயந்து ஓடும். ஏன்னா பாட்டில் நோஸ் டால்பின்கள் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நீந்தி போய் இதோடைய பீக்க வச்சு ஷார்க் மீனோட வயிற்றிலேயே முட்டி முட்டி ஷார்க் மீனோட உடல் உறுப்புகள் எல்லாம் டேமேஜ் பண்ணி சில நேரங்கள்ல ஷார்க் மீனையே சாகடிச்சிடும். அதுலயும் டால்பின்கள் எப்பவுமே கூட்டமா போய் தான் ஷார்க் மீன்களை தாக்கும். இதனாலதான் ரொம்பவும் ஆபத்தான ஷார்க் மீன் டால்பின்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுது. அடுத்தது ஈகிள் ஃபியர். உலகத்துல 60க்கும் அதிக வகையான கழுகுகள் இருக்கு. கழுகுகளுடைய ஒரு காலே நம்ம உள்ளங்கையை விட பெருசா இருக்கும். கழுகுகள் 160 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறந்து வந்து எல்லா உயிரினங்களையும் வெறித்தனமா வேட்டையாடும். சில நேரங்கள்ல குழந்தைகளையே கூட கழுகுகள் தூக்கிட்டு போக முயற்சி பண்ணிருக்கு. இந்த அளவுக்கு ஆபத்தான கழுகுகள் சின்ன ரக்குன்களை பார்த்து பயப்படும். கழுகுகள் ரக்குனை விட பெருசா இருக்கிற மான்களை கூட ஈஸியா வேட்டையாடிடும். ஆனா ரக்குனை பார்த்து ஏன் பயப்படுதுன்னா ரக்குன்கள் எப்பவுமே கழுகுகளுடைய கூட்டுக்கே போய் தான் கழுகுகளை தாக்கும். கழுகுகள் எவ்வளவு உயரத்துல கூடுகளை கட்டி இருந்தாலும் ரக்குன்கள் அந்த கூட்டுக்கு போய் கழுகுகளுடைய முட்டைகளை சாப்பிடும். கூட்டுல கழுகுகளுடைய குஞ்சு இருந்தாலும் கழுகு குஞ்சுகளையும் வேட்டையாடி சாப்பிடும். இதனாலதான் கழுகுகள் ரக்குன்களை பார்த்து பயப்படுது. அடுத்தது ஜாக்வார் ஃபியர். ஜாக்வார்கள் தான் பூனைகள் இனத்திலேயே மிகப்பெரிய விலங்கு. இதுங்க 90 கிலோ வரைக்கும் வெயிட் போடும். 1500 PSI ஃபோர்ஸ்ல வெறித்தனமா கடிக்கும். அதாவது ஆமைகள், முதலைகள், ஏன் சில நேரங்கள்ல அனகொண்டாக்களை கூட ஜாக்வார்கள் வேட்டையாடி சாப்பிட்டிருக்கு. ஏன்னா ஜாக்வார்கள் எப்பவுமே எதிரிகளுடைய தலையில கடிச்சு அதோடைய மண்டை ஓட்ட உடைச்சு உடனே எதிரிகளை கொன்னுடும். ஆனா இந்த ஆபத்தான ஜாக்வார்கள் அமேசான் ரிவர்ல வாழ்ற ஆட்டர்ஸ்களை பார்த்தா பயந்து ஓடும். ஏன்னா ஜாக்வார்களை விட ஆட்டர்கள் தண்ணில பலம் வாய்ந்த விலங்கு. ஆட்டர்கள் எப்பவுமே கூட்டமா சேர்ந்து தான் எதிரிகளை தாக்கும். இதுங்க கூட்டமா சேர்ந்து ஒரு பெரிய முதலைய கூட அசால்ட்டா சாகடிச்சிருங்க. இதுங்க இப்படி கூட்டமா சேர்ந்து தாக்குறதுனால தான் ஜாக்வார்கள் ஆட்டர்களை பார்த்தா பயத்துல தண்ணிக்குள்ளேயே இறங்காது. அடுத்தது பியர் ஃபியர். கரடிகள் மனிதர்களை பார்த்து கூட பயப்படாது. சில நேரங்கள்ல புலிகளையே கூட சாகுற அளவுக்கு கொடூரமா தாக்கி இருக்கு. ஆனா இந்த ஆபத்தான கரடிகள் சின்ன பூனைகளை பார்த்து பயப்படும். ஏன்னா பூனைகள் கரடிகளால தாக்க முடியாத அளவுக்கு ரொம்பவும் வேகமா செயல்படும். இதனால கரடிகளால பூனைகளை தாக்க முடியாது. இது மட்டும் இல்லாம பூனைகள் டக்குனு கரடிகள் மேல பாஞ்சு கரடிகளை தாக்க ஆரம்பிச்சிடும். இதனாலதான் பெரிய உருவத்துல இருக்கிற கரடிகள் சின்ன பூனைகளை பார்த்து பயப்படுது. நார்த் அமெரிக்கால உள்ளவங்க கரடிகள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காகவே வீட்டுல பூனைகளை அதிகமா வளர்க்கறாங்க. ஏன்னா வீட்டுக்கு உணவு தேடி வர கரடிகள் பூனையை பார்த்து பயந்து ஓடிருச்சுன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த வீட்டுக்கு அந்த கரடி திரும்ப வராதான். பூனைகள் கரடிகளுக்கு மட்டும் இல்லாம நாய்கள், முதலைகள், ஏன் இந்த வீடியோல பாருங்களேன், சிங்கத்தை பார்த்து கூட பயப்படாம இந்த சின்ன பூனை பெரிய சிங்கத்துக்கிட்டயே சண்டைக்கு நிக்குது. அடுத்தது கொரில்லா ஃபியர். கொரில்லாக்கள் ரொம்பவும் அக்ரெசிவான விலங்கு. கொரில்லாக்களுக்கு கோபம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் கொரில்லாக்கள் எதை பார்த்தும் பயப்படாது. நிறைய ஜூக்கள்ல கொரில்லாக்கள் புல்லட் ப்ரூஃப் கண்ணாடிகளையே கூட உடைச்சிருக்கு. ஆனா இந்த அளவுக்கு ஆக்ரோஷமான கொரில்லாக்கள் சின்ன எறும்புகளையும் பச்சோந்திகளையும் பார்த்து பயப்படுமாம். எறும்புகளாவது கூட்டமா சேர்ந்து கடிக்கும். ஆனா கொரில்லாக்கள் ஏன் இப்ப வரைக்கும் இந்த சின்ன பச்சோந்திகளை பார்த்து பயப்படுதுன்னு ஆராய்ச்சியாளர்களுக்கே தெரியலையாம். ஆனா கொரில்லாக்கள் பச்சோந்திகளை பார்த்தாலே அந்த இடத்தை விட்டு ஓடிடுமா. இந்த வீடியோவை பாருங்க, இந்த கொரில்லா இந்த சின்ன வாத்தை பார்த்து கூட பயந்து ஓடுது. அடுத்தது கயோட்டி ஃபியர். கயோட்டிகளை பார்க்க சாதாரண நாய் மாதிரி இருந்தாலும் இதுங்க மனிதர்களையே கூட தாக்கி இருக்குதுங்க. இதுங்க நாய்களை விட 3 மடங்கு ஸ்ட்ராங்கா கடிக்கும். இதுங்க இரவு நேரங்கள்ல கூட்டமா சேர்ந்து பெரிய விலங்குகளையே
வேட்டையாடி சாப்பிடும். ஆனா இந்த கயோட்டிகள் கழுதைகளை பார்த்தா பயந்து ஓடும். ஏன்னா கழுதைகளுக்கு ஏதாவது ஆபத்துனா முதல்ல ரொம்பவும் சத்தமா கத்தும். அதுக்கப்புறம் 500 PSI ஃபோர்ஸ்ல வெறித்தனமா கடிக்கும். இதெல்லாம் விட பயங்கர ஃபோர்ஸா கால்களால எத்தும். கழுதை எத்தி நிறைய கயோட்டிகள் இறந்தே போயிருக்கு. இதனாலதான் கயோட்டிகள் இருக்கிற ஏரியால ஆடுகளை வளர்க்கறவங்க கழுதைய ஆட்டோடைய பாதுகாப்புக்காக வளர்க்கறாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது லயன் ஃபியர். காட்டுக்கே ராஜாவான சிங்கம் யானை குட்டியை கூட வேட்டையாடி சாப்பிடும். சிங்க கூட்டத்தை பார்த்தா எல்லா விலங்குகளுமே பயந்து ஓடும். ஆனா இந்த சின்ன ஹனி பேஜர்கள் மட்டும் சிங்கத்தை பார்த்து பயப்படாம சிங்கத்து கூடவே சண்டைக்கு நிக்கும். ஏன்னா ஹனி பேஜர்களுக்கு ஏதாவது ஆபத்துனா இதோடைய ஸ்ட்ரிங் பாம்ப சிங்கத்து மேல தெளிச்சு விட்டுரும். இது இல்லாம இதோடைய ஸ்ட்ராங்கான மேல் தோலை சிங்கத்தால கூட ஈஸியா கடிக்க முடியாதாம். இதுங்களுடைய உடம்புல விஷத்தை முறிக்கிற தன்மையும் இருக்கு. இதனால பாம்பே கொத்தினாலும் ஹனி பேஜர்களுக்கு எதுவுமே ஆகாது. இதனாலதான் இந்த சின்ன ஹனி பேஜர்கள் சிங்கத்து கூடயே சண்டைக்கு நிக்குது. ஓகே வியூவர்ஸ், இதுல எந்த விலங்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனோ அடுத்து எதை பத்தி வீடியோ பண்ணலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க தமிழ் கலாட்டா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.